டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்? அதாவது கையா இந்த இடத்துல சதை குறையணும். சரி. தோள்பட்டை சதை, பின்னாடி கழுத்து சதை, புடனி சதை எல்லாமே குறையும். 1 மந்தில் குறையணுமா? ஓகே, அதுவும் குறைச்சிடலாம். ஆனால் அதுக்குண்டான எக்ஸசைஸ் நம்ம கண்டிப்பாக கவுண்டிங் நிறையா கொடுத்து செய்யணும். ஏன்னா நம்ம 1 மந்த்துன்றப்ப அந்த ரிசல்ட் நமக்கு வேணும்னா அந்த அளவுக்கு செஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நேராக நிமிர்ந்து ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் செஞ்சுக்கோங்க மேம். ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்லோ அண்ட் டீப் ப்ரீத் இன் இன்ஹேல் பண்ணுங்கள். ஸ்லோ ப்ரீத் அவுட் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு 5 டைம்ஸ் முடிச்சுட்டு இப்போ கண்களை திறந்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் கைகளை அப்படியே மேலே கொண்டு போகிறாங்க. ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு வெரி குட் அப்படியே கொண்டு வராங்க. ஓகே, இப்போ அப்படியே கைகளை மேலே கொண்டு போய் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வராங்க. இது இந்த கை ஆர்ம்ஸில் இருக்க ஃபேட்லாம் நல்லா குறையும். வெரி குட், சூப்பர் மேம். 1 மோர் டைம். ஏன்னா நல்லா இருக்குது, பார்க்குறக்கே ஆசையாக இருக்குது, அதனால தான் இன்னொரு தடவை. ஓகே மேம், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் செஞ்சுறீங்களா மேம்? ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா கைகளை நல்லா நேராக நீட்டியிருக்காங்க. ஒரே ஹைட் நீட்டிட்டு உள்ளங்கை மேலே பார்த்து இருக்கிறோம். அப்படியே மேலேயும் கீழேயும் அசைக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 25 டைம்ஸ் டு 50 டைம்ஸ் இது செய்யணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 25 டைம்ஸ் செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா 100 டைம்ஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா கை வலி வரும். செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு 1 மந்த்துன்றப்போ ஒரு 1 வீக் 25 செஞ்சுக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம், மெதுவாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி கையை மடியில் வச்சுட்டு அடுத்தது இப்போ அப்படியே கை வெரி குட். கை நல்ல ப்ரேயர் பொசிஷனில் வச்சுட்டு கீழே இறக்காமல் மேலேயும் கீழேயும் அப்படியே கொண்டு வராங்க. இதுவும் ஒரு 25 டைம்ஸ் ஆரம்பத்தில் செஞ்சுக்கணும். உடனே குறையணும்னு ஃபஸ்ட்டே 100 டைம்ஸ்லாம் செஞ்சிடாதீங்க. அது கை வலியில் கொண்டு விட்டுரும். நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிளாஸில் ஆன்லைன் கிளாஸில் வந்தவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த இதை நான் சொல்கிறேன். ஓகே மேம், இப்போ அடுத்தது. ஓகே மேம், அடுத்த எக்ஸசைஸ் கையை ஒரே லெவலில் வச்சுக்கோங்க. இப்போ உள்ளங்கை கீழே பார்த்து இருக்குது. இந்த மாதிரி இதுவும் முதல்ல ஒரு 25 கவுண்ட் கொடுத்துக்கலாம். ஈவனாக கை வச்சுக்கணும். கை வெயிட்டை 2 பக்கமும் சேம் லெவலில் கொடுத்து பேலன்ஸ் பண்ணி இருந்துக்கணும். ஒரு கை ஏற இறங்க வைக்கக்கூடாது. அதுவும் உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை. அதனால் ஈவனாக கை வச்சுட்டு செய்யணும். ஓகே மேம், இப்போ அடுத்த எக்ஸசைஸ். ஓகே மேம், நெக்ஸ்ட்டு 2 கையை நல்லா நீட்டிக்கங்க. இப்போ உள்ளங்கை மட்டும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ அப்படியே அதை ரொட்டேட் கொடுங்க. 2 பக்கம் நல்லா உள்ளங்கையை மட்டும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் கொடுக்குறாங்க. முடிந்த அளவு இதை ரொட்டேட் கொடுக்கணும். இதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல ஒரு 25 டைம்ஸ் செய்யணும். நம்ம வீடியோக்கோசரம் மினிமம் கவுண்ட்டு தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே மேம், இப்போ நெக்ஸ்ட்டு கையை இந்த மாதிரி ஒரு முதிரையில் வச்சுருக்காங்க. இந்த முதிரை அமைப்பில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு கையை நல்லா உடம்பை ஒட்டி வச்சுட்டு நல்லா இழுத்து மேல் நோக்கி கொண்டு வராங்க. அந்த விரல் கருட முத்திரைன்னு சொல்லுவாங்க. இதை கையில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த கருட முத்திரையில் வச்சுருக்காங்க. ஓகே மேம், அந்த முதிரையில் வச்சுக்கிட்டு நல்லா நம்ம ஆனால் பொதுவாக முதிரை செய்கிறப்ப இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுக்க வேண்டாம். இது கைக்கு ஒரு க்ரிப்பு கிடைக்கிறதுனால இந்த முதிரையோடு வச்சு செஞ்சாங்க. மேம் அது இன்னொரோட செஞ்சு காமிச்சிருங்க, கருட முதிரையோடு இருந்து இருக்கிறத. ஓகே, கை நல்லா மேல் நோக்கி கையை புஷ் பண்ணி வெளியில் கொண்டு வர மாதிரி கொண்டு வராங்க. அதுக்காண்டி இந்த முதிரை யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே மேம், அடுத்த எக்ஸசைஸ். ஓகே, கையை நேராக நீட்டிட்டு ரொட்டேட் கொடுக்க போகிறாங்க. ஓகே மேம், மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. இதுவும் மினிமம் 25லேருந்து ஆரம்பித்து மெதுவாக கொண்டு போனால் தான் நமக்கு 1 மந்த்துக்குள்ளே அவங்க சொன்ன இடத்துல அந்த ஃபேட் நல்லா ரெடியூஸ் ஆகியிருக்கும். இதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வீடியோ பிடிச்சவங்க லைக், ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த நம்பரை கீழே கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க அதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.